எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கும் காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டு என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. நம்முடைய விருப்பங்களில் நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் என்பதை நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்ம மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு குறைந்தபட்ச சுகமான வாழ்க்கையே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடுறாங்க. ரொம்பலாம் வேண்டாங்க, ஒரு பேக் பெயின் இல்லாமல் இருந்தால் போதும், சுகர் பிபி இல்லாமல் இருந்தால் போதும், இந்த அளவுக்கு ரொம்பவும் தரமட்டத்துக்கு இறங்கிட்டாங்க. இப்போ நம்ம இறைவன்கிட்ட கேட்குறோம், என்னென்னமோ அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் நன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும், இதெல்லாமே உண்மையிலேயே நம்ம விருப்பமா அப்படின்னா அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறணும் ஒவ்வொருத்தரும். அவ்வளோலாம் வேண்டாங்க. இது இவங்க டார்ச்சர் இல்லாமல் வீட்டில் நிம்மதியாக 3 வேளை சோறு போட்டாங்கன்னா கூட போதும். இந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதாவது மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இறைவன் அவர்களுக்காக நாடி இருக்கக்கூடிய அற்புதமான சுகங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை விரும்பாமல், அவர்களுடைய அறிவை கொண்டு, என்னுடைய அறிவை கொண்டு இதுதான் சாத்தியம், அதுக்கே போராட்டமா இருக்குது, இது மட்டும் கிடைச்சா கூட இந்த மாதிரி ஒரு ரொம்ப மினிமலிஸ்டா மாறிட்டாங்க. இந்த விஷயத்தில் நம்ம மினிமலிஸ்டா இருக்கக்கூடாது. மனதின் சுகங்களை பொறுத்தவரை நாம் பிரம்மாண்டமான விசாலமான விருப்பங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். குளிர்ச்சியும் கதகதப்பும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு வார்த்தையா நம்ம சொல்றோமா, உண்மையிலேயே அந்த விருப்பம் இருக்குதா இல்லையா மனசுல அந்த விருப்பம். இப்போ உடனே குளிர்ச்சி கதகதப்பு நீங்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸோட நீங்க ரிலேட் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே பொதுவா. அது அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், சார் இந்த மார்கழி மாசம் ரொம்ப குளிரா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி குளிர்ச்சியா இருந்தா நல்லா இருக்குமே. ஸோ அதுவும் வேணும் தான். பட் இந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது உடலுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு குளிர்ச்சி, மனசுக்கும் குளிர்ச்சி. அதாவது மனசுக்கு குளிர்ச்சி எப்போ வரும்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்ல குணங்களோட, நம்ம மேல அன்போட, ஒரு பரஸ்பர நட்போட, நேர்மையா இருக்கும்போது நம்ம மனசுக்கு குளிர்ச்சியா தானே இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல கம்யூனிட்டியில நீங்க வாழும்போது
மனசுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். உடலுக்கு குளிர்ச்சி என்பது என்ன? அது கிளைமேட். ரொம்ப குளிரும் கிடையாது, ரொம்ப வெப்பம் கிடையாது. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஃபேன் போடாம கூட தூக்கம் வருது. வெளியில போனாலும் நல்லபடியா இருக்கு. கண்ணுக்கு குளிர்ச்சினா எங்க பார்த்தாலும் ஒரு தூய்மை, ஒரு ஆர்டர், ஒரு பசுமை, ஒரு ஒழுங்கு இதெல்லாம் இருந்தா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் குளிர்ச்சி. இப்ப நமக்கு உடம்புக்கும் குளிர்ச்சி வேணும், கண்ணுக்கு குளிர்ச்சி வேணும், மனசுக்கு குளிர்ச்சி வேணும். இது நம்ம விருப்பம். இத நம்ம ரொம்ப ஆழமா விரும்பணும். இந்த விருப்பத்தோட டீட்டெயிலிங் வந்து நம்ம மனசுல இருக்க, இருக்க, இருக்க அது ஒரு விதமான நம்பிக்கை. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்னா, அவரு கேட்போமா இல்லையா? எனக்கு இந்த மாரி வேணுங்க, இந்த மாரி வேணுங்க, இப்படி பண்ணி குடுங்க, அப்படி பண்ணி ஏன்னா கன்ஃபார்மா நம்ம வாங்க போறோம்னு தெரியும். ஆனா இதுல இந்த மாரி விஷயங்கள்ல கேட்கிறோம், அது எப்படியும் கிடைக்க போறதில்ல. சும்மா கேட்டு வைப்போம். டீட்டெயில்டா என்னத்த கேட்டுக்கிட்டு அப்படின்னு. டீட்டெயில்டா கேட்கணும். என்ன வேணும்? விருப்பம் தான். விருப்பத்துல ஏன் நம்ம வந்து இந்த டீட்டெயிலிங் கேட்கிறோம் அப்படின்னா, அதுதான் நம்பிக்கையினுடைய அடையாளம். இறைவனுடைய இறைவன் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அடையாளம் அது. சரி ஓகேங்க. உடலுக்கு குளிர்ச்சி நான் கேட்டுட்டேன். நீங்க சொன்ன மாரி மனசுக்கு, கண்ணுக்குலாம் கேட்டுட்டேன். இப்ப அடுத்து என்னன்னா, இறைவன் என்ன சொல்லுவான்னா, நீங்க முதல்ல மத்தவங்களுடைய உடலுக்கும், கண்ணுக்கும் குளிர்ச்சி தர மாரி நடந்துக்கிறீங்களா? அப்படின்ற கேள்விய இறைவன் நம்ம மனசுல எழுப்புவான். ஏன்னா, கேள்வி ஒரு ஒரு கேள்வி நம்ம மனசுல வந்துருச்சுனாலே, இறைவன் ஞானங்களை தர நாடுகிறான் என்பது தானே அர்த்தம். நம்ம பேசியிருக்கிறோமா? இல்லையா? அப்போ நீங்க எதிர்பார்க்கிறீங்க உங்களுக்கு. நீங்க மத்தவங்களுக்கு மனசுக்கு குளிர்ச்சி தர மாரி நடந்துக்கிறீங்களா? உங்க வீட்ல உங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல, நீங்க அவங்களுக்கு நேர்மையாவும், உண்மையான அன்போடையும், பரஸ்பர நட்போடையும் நடந்துக்கிறீங்களா? உங்கள அவங்க பார்க்கும்போது நீங்க ஒரு தூய்மையான முறையில, குளிர்ச்சியான முறையில ட்ரெஸ் பண்றீங்களா? உங்க நடை, உடை, பாவனை எப்படி இருக்கு? ஸோ இதெல்லாம் முக்கியம் தானே. அப்பதானே நமக்கு கிடைக்கும். அப்போ இறைவன் நம்மை மாற்ற கட்டளையிடுகின்றான். கேள்விகளை, ஞானங்களை எழுப்பு. இப்ப நம்மளால நாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு குளிர்ச்சி இருக்கணும். ஒரு சமாதானம் இருக்கு. ஒரு தூய்மை இருக்கு. நம்மள அவங்க வந்து கம்ஃபர்டபுளா உணரணும். அதுக்கு நாம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய மரம் வந்து நல்லா இருக்கும். பொதுவா இந்த வெப்பம், வறட்சி அப்படிங்கிறது வந்து எப்ப ஏற்படும்னா, அக்குபஞ்சர் கான்செப்ட்ல பேசணும் அப்படின்னா, நம்முடைய மர சக்தி வந்து குளுமையா இருக்கும். இப்ப மரம் காஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? நெருப்பு பற்றிக்கொள்ளும். மரத்துக்கு போதுமான நீர் போகல அப்படின்னா, நெருப்பு மரத்தை தாக்கிவிடும். உற்பத்தி எதிர்வினை சுற்று நடந்துவிடும். அப்போ மரம் என்பது ஆகாய சக்தி. இப்ப ஆகாய சக்தி எப்படி இருக்க வேண்டும்? ஆகாய சக்தி செழுமையாக இருக்க வேண்டும்னா, மனசுல கோவம் இல்லாம இருக்கணும். கோபம் தானே ஆகாய சக்தியோட தொடர்புடைய ஒரு குணக்கேடு. உங்க மனசுல கோபமும், வெறுப்பும், சுயநலமும் இருந்தா, உங்க மரம் காஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தம். காஞ்சு போன மரத்த வச்சுக்கிட்டு எப்படி குளிர்ச்சிய வெளிப்படுத்துவீங்க? உங்க கண்கள்ல அந்த குளிர்ச்சி வெளிப்படாது. உங்க பேச்சுல அந்த குளிர்ச்சி வெளிப்படாது. உங்க நடையில அந்த குளிர்ச்சி வெளிப்படாது. உங்க ட்ரெஸ்ஸிங்ஸ்ல கூட அந்த குளிர்ச்சி வெளிப்படாது. உங்களுடைய சிந்தனைகள்ல, உங்க எழுத்துக்கள்ல, உங்க பேச்சுக்கள்ல, உங்களுடைய ஒட்டுமொத்தமான வெளிப்படுதல்லயே குளிர்ச்சி இருக்காது. ஏன்னா, உள்ள குளிர்ச்சி இருக்கணும். அப்போ இத ரிலேட் பண்ணிக்கணும். நம்ம மனசுல கோபமும், வெறுப்பும், நேர்மையற்ற தன்மையும், அவசரமும், சுயநலமும் இருக்கும்போது, நம்மளால இன்னொருத்தருடைய மனசுக்கும், உடலுக்கும், கண்ணுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய தன்மையில நடந்துக்க முடியாது. நீங்க நடந்துக்க மாட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படி அது கிடைக்கும்? நம்ம என்ன கேட்கிறோம்? குளிர்ச்சிய கேட்கிறோம். எல்லாத்துக்கும் குளிர்ச்சி கேட்கிறோம். நாம எப்படி நடந்துக்கிறோம்? அப்ப அதுக்கு தடையா இருக்கிறது எது? குணக்கேடுகள். இறைவன் இங்க தான் கூட்டு வருவான். நீங்க என்னத்த கேட்டாலும், இறைவன் உங்கள கூட்டு வர்ற இடம் உங்க மனசு. உங்க மனசுல இருக்கக்கூடிய தூய்மை தன்மை, அதனுடைய கிரேடு, அதனுடைய குவாலிட்டிய ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். அதனால தான் நம்ம முன்னாடி கிளாஸ்ல சொன்னேன். இறைவன்ட்ட எதையுமே கேட்காதீங்க, குணங்கள கேளுங்க. குணங்கள கேட்டுட்டாலே, நீங்க எதையுமே கேட்க வேண்டாம். உங்களுக்கானது நீங்க செலக்ட் பண்றத விட பெட்டரான ஒரு தன்மையில அது வந்து சேரும். இதுதான் அடிப்படை. இதுதான் அடிப்படை. குணங்களை தவிர நமக்கு எதுவுமே தேவையில்ல.
ஒவ்வொரு முறையுமே நீங்கள் இறைவன் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துட்டாலே பிரார்த்தனை தான். இறைவன்னாலே பிரார்த்தனை தான். நமக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயமே பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு உறவு தான். கேட்டுக்கொண்டே இருப்பது. அதுல ஒரே விஷயம் குணங்கள், நல்ல குணங்கள். உன் புறத்திலிருந்து நல்ல குணங்களை கொண்டு எனக்கு உதவி செய்வாய். நல்ல குணம் வந்துருச்சுனாலே அமைதி வந்துரும், சமாதானம் வந்துரும், ஆரோக்கியம் வந்துரும், சமாதானம் வந்துரும், நன்மைகள் வந்துரும், மேன்மைகள் வந்துரும், குளிர்ச்சி வந்துரும், கதகதப்பு வந்துரும். என்னென்ன இருக்கோ எல்லாம் வந்துரும். குணங்கள். குணங்களை கொண்டுதான் நீங்கள் உங்களுக்கான இறைவனையே ஈர்த்துக் கொள்ள முடியும். எனவே மனம், குணம் இந்த 2 தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தீம். இதுல ஒழுங்குகள், சமநிலைத்தன்மை இதை ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிதளவேனும் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் மீனிங்ஃபுல் லைஃப். மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் எப்போ நடக்குதுன்னா, இந்த மனசுக்காக, குணத்துக்காக நீங்க வேலை செய்யணும். அது இறைவழி தியான வகுப்புகள் என்பதில் சந்தேகமில்லை. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையே இந்த ஒரு மோட்டிவ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இறைவனுக்கு நன்றியோடு நாம் இன்றைய தியான செயல்முறை தொடங்கலாம். கண்களை மூடி நம்முடைய அக உலகத்திற்குள் திரும்பிக் கொள். நமக்கான உலகம், தனித்துவமான உலகம். நீங்கள் தனியே மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். உங்களுக்கு மட்டும்தான் பாஸ். அக உலகில் நிலை பெறுங்கள். இதுவும் தன்னந்தனிமை தப உணர்வு நெறியை போன்ற ஒரு தன்மைதான். உங்களுடைய புற உலகத்திலிருந்து உங்களுடைய புற உலகத்தின் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு உள்ளே வாருங்கள். உள்ளே புற உலகம் சார்ந்த கரு உள்ளதேன்னு இருக்கு. மனசுலதான் எல்லா பதிவும் இருக்குது. அதை கிளியர் பண்றதுக்கு தான் உள்ளே வந்திருக்கிறோம். விருப்ப உணர்வோடும் ஆர்வத்தோடும் நீங்கள் அக உலகத்திற்குள் நிலை பெறுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். அதிட்டானாவை மேற்கொள்ளும். உறுதியான அதிட்டானாவில் இறை உணர் சுவாசம் செய்யுங்கள். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்க வேண்டும். மூச்சு இறைவனால் நமக்காக படைக்கப்பட்டு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்ற புரிதலோடு உணர்வோடு கவனம் செலுத்துங்கள். மீது ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். சாட்சி பாவனை என்ற நுட்பம் செயல்படுத்தப்பட வேண்டும். அந்த நுட்பம் என்றால் என்ன என்பதை முதலில் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த நுட்பம் எப்படிப்பட்டது? ஏன் அதை செய்ய வேண்டும்?
எந்த அடிப்படையில் நமக்கு அது நன்மை என்பதை தீர்மானித்துவிட்டு அந்த ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கும். ஒரு பார்வையாளராக நம்முடைய மனதிலும், உடலிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளை அணுக வேண்டும். ஒரு பார்வையாளர் வெறுமனே பார்ப்பார். நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து எந்த விதமான ஆதரவும், எதிர்ப்பும், ஒரு தீவிரமான கவனமும் இல்லாமல் வெறுமனே இருப்பார். அதைப்போல நாம் மூச்சை கவனித்தாலும், எண்ணங்கள் எழுந்தாலும், தூக்கம் வந்தாலும், உடல் உணர்ச்சிகள் தோன்றினாலும், வெறுமை நிலை வந்தாலும், புற உலகின் சப்தங்கள் இருந்தாலும், அவைகளை ஒரு பார்வையாளராக இருந்து வெறுமனே பார்த்துக் கொண்டிருப்பார். எந்த விதமான பதிலளிப்பு தன்மையும் நம்மிடம் இருக்கக்கூடாது. இது மனம் 2ன் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகளை பலம் இழக்கச் செய்யக்கூடிய ஒரு நுட்பம். இதை புரிந்து கொண்டு தவம் தொடங்குங்கள். அதிஷ்டானாவை உறுதியாக பேணிக் கொள்ளுங்கள். ஃபார்ம் 3 செய்யத் தொடங்குங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொண்டது. தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. இன்னைக்கு வந்து நம்முடைய மர சக்தி குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசினோம். அது ரொம்ப முக்கியமானது. அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கே ரொம்ப அடிப்படையானது. உடல்ல குளிர்ச்சியை நம்ம எப்போ உணர்வோம் அப்படின்னா, நம்ம பாடியில வந்து நல்ல ஜீரணம், நல்ல தூக்கம், நல்ல தூங்கலைன்னா என்ன ஆகுது? உங்களுக்கு கண் எரிச்சல் வருது, உடம்பெல்லாம் டயர்டா இருக்கா இல்லையா? அப்ப இது உடலுக்கான குளிர்ச்சி இல்ல தானே. அப்போ நம்ம நம்ம உடம்புடைய, நம்ம சக்தி அமைப்பினுடைய அந்த மர சக்தியை நல்ல முறையில் பேணிக் கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் அடிப்படையா இருக்குது. கோபம் இல்லாத, வெறுப்பு இல்லாத ஒரு மனம். அதே நேரத்துல வாழ்வியல் ஒழுங்குகள், உணவு முறைகள். உணவு முறைகள்ல தப்பு பண்ணும்போதும் மரம் காஞ்சு போயிடுது. முக்கியமா இந்த 4 டேஸ் ஆன்லைன் செஷன் நாளை கழிச்சு இது நடக்குது இல்லையா? அத கண்டிப்பா மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. 1 ஹவர் ஒரு நாளைக்கு. அது ஏற்கனவே பார்த்தது தான். பட் ஒரு ரிவிஷனா இருக்கும். உணவு முறைகள்ல நாம வந்து எப்படி இறை வழியில நடந்துக்கிறோம்? உணவுகள், உண்ணக்கூடிய முறைகள், ஜீரணம், ஜீரணத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இதர வாழ்வியல் தன்மைகள் எல்லாம் எப்படி நாம இறை பொருத்தத்துல நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு வழிகாட்டல் அந்த வகுப்புல கொடுக்கப்படும். ஸோ உங்க எல்லாருக்குமே ஐடி வந்து சனிக்கிழமை காலையில அனுப்பிச்சிடுவாங்க. கண்டிப்பா அதை கலந்துக்கோங்க. முக்கியமா அந்த அந்த தூக்கம், உணவு இது 2 சார்ந்து கூட நம்ம மனசுடைய மாற்றங்கள் அமையும். அதாவது உடல் செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகள் மனசுல பிரதிபலிக்கும் நம்ம படிக்கிறோமா இல்லையா? இப்போ உணவுலயும் நம்ம தூக்கத்திலயும் தப்பு பண்ணும்போது, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கூட மைண்ட்ல வந்து நம்ம மனசுல ஒரு எரிச்சலும், ஒரு வெறுப்பும், கோபமும் வந்துரும். அத நீங்க வெளிப்படுத்துனீங்கன்னா, நீங்க இன்னொருத்தருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாவோ, அவங்க மனசுக்கு குளிர்ச்சியாவோ இருக்க மாட்டீங்க. அப்ப எப்படி உங்களுக்கும் அது கிடைக்கும்? நமக்கு அது வேணும் தானே! ஸோ அப்போ எல்லாத்துலயுமே கவனம் மனித வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பேலன்ஸ்டா போயே தாங்க இருக்கணும். அங்கேயும் வேலை பார்க்கணும், இங்கேயும் வேலை பார்க்கணும், இங்கேயும் வேலை பார்க்கணும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இது ஒரு இன்ட்ரஸ்டான ஒரு வாழ்க்கை. டெய்லி டெய்லி புதிய தடைகள், புதிய சேலஞ்சஸ் ஒரு அட்வென்ச்சர் மாரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவனுடைய வழிகாட்டல், இறைவனுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாரி இருக்கும்போது, நாம ஒவ்வொரு சேலஞ்சையும் எதிர்கொள்வதே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். ஏன்னா, இறைவனுடைய உதவி நமக்கு அதுக்கு இருக்குல்ல. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலஞ்ச் இருக்கும். உங்க பிசினஸ்ல, உங்க ஃபேமிலில, உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில ஹேபிட்ஸ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுல. ஸோ சேலஞ்சஸ் எவ்ரிடே நமக்கு இருக்குது. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். என்னங்க டெய்லி சேலஞ்ச் தான் இருக்கே, நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். அந்த சேலஞ்ச நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு, எதிர்கொள்வதற்கு இறைவனுடைய உதவி இருக்குது. இறைவன் உங்க கூடயே இருக்கிறான். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பயணம் தான். இறைவழி பயணம் வந்து ஒரு சுகமான ஒரு பயணம். ஸோ நம்ம வந்து அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.